ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மல்லிப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் மல்லிப்பொடி அரைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குழம்பு, நீங்கள் பண்ணுற பிரியாணி எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி அந்த ரெசிபி நான் பண்ணேன். இது நான் இந்த பொடி நான் யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக இருந்துச்சு. நம்மளுடைய சமையல்லையே நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் இருந்தாலும் இந்த இதில் பண்ணுற குழம்புக்கு தனி டேஸ்ட் இருந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மல்லி எடுத்திருக்கேன், 100 கிராம் சீரகம் எடுத்திருக்கேன், 50 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். இதுதான் அளவு. நீங்கள் வேணும்னா 1 கிலோவுக்கு வேணும்னா அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரையாக வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்தரலாம். மல்லி ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மல்லி நல்ல சூடாகி அதனுடைய மணம் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல மணம் வர்ற வரையும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்ல மணம் வருது. அவ்வளோதான். இப்போ மல்லியை கையில் தொட்டிங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்ல அகலமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக நம்ம சீரகத்தை வறுத்துக்கலாம். இதை சட்டி ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால சீரகம் போட்ட உடனே வறுபட்டுரும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே வறுபட்டுரும். நல்ல மணமாக இருக்குது. அடுத்ததாக மிளகை வறுத்துக்கலாம். மிளகும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சிடணுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நம்ம அரைக்கணும். நான் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சம்படாவில் போட்டு மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்குவேன். நீங்கள் கம்மியான குவான்டிட்டி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மெஷினில் கொடுத்து தான் அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது 6 மாதம் 8 மாதம் வரையும் வரும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி உங்கள் குழம்புல பிரியாணிலெல்லாம் போட்டு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.